இந்த பாருங்கள், இப்போ ராஜேஷ் இறங்குறாரு பார்த்தீங்கன்னா, இது இறங்குற வியூவு பார்த்தீங்கன்னா க்ளீனாக காட்டுற பாருங்க. ஒரு ஆள் தான் ஏற முடியுமே. அதான் ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது பாருங்கள். ஒரு ஆள் ஏறினா ஒரு ஆள் இறங்க முடியாது. அதை பின்னாடி வராது பாருங்கள் சுரேஷ். அதை பாருங்கள், அதாவது 2 பாறைங்க. இந்த பாறை எப்படி தானாகவே இந்த மாதிரி கேப் உருவாகி இங்கே ஸ்டெப்ஸை உருவாக்கிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேப் இருந்ததுக்கு அந்த கேப்பில் இந்த ஸ்டெப்ஸை உருவாக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் கொடாஞ்சி இந்த ஸ்டெப்ஸை உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், கிரில்லு இரும்பு கேட்டை இவ்வளோ தூரத்தில் வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் எப்படி தான் போட்டு பண்ணாங்கன்னே தெரிலங்க. இதெல்லாம் ஒரு அதிசயனே சொல்லலாம். இந்த பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தால் இப்போ வளர்ந்தோம். இந்த வர பாருங்க ராஜேஷ், பின்னாடி சுரேஷ். இவ்வளோ தூரம். ஆனால் அந்த இரும்பு கம்பியை போட்டிருப்பாங்களே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்களே, வாய்ப்பே இல்லைங்க இதெல்லாம். மேலே வந்து பாருங்கள், ஒயர் கூட லைன் கூட இதை போது பாருங்கள். இந்த பாருங்கள், வாய்ப்பே இல்லை. ஆனால் சூப்பராக